என்ன சாப்பிட்டா கீழ் வீட்லையா வெளியிலையா? ஷாதிக்கு என்ன சாப்பிட்டீங்க? தேங்க்யூ அகில். கேமராவில் என்ன இருக்குன்னு கொசு சுற்றிக்கிட்டு இருக்கு கேமராவில். நான் சும்மா மூலம் தட்டினேன் ஷேரில், ஒன்றும் இல்லை. வேர்க்கடலை போட்டு வச்சுருந்தோம். செடி நல்லா வளர்ந்தது, வேர்க்கடலை நல்லா தெரிஞ்சிச்சு. சண்டே ஒரே ஒரு வேர்க்கடலை எடுத்துகிட்டு போய் மாம்சம் கொடுத்தேன். வாங்கவே மாட்டேன்னுட்டாங்க. சரி நான் சொன்னேன் வேர்க்கடலைலாம் அப்படியே வெளியில் இருக்குதுன்னு சொன்னேன். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முத்தட்டும், அது கொஞ்சம் பிஞ்சாக தானே இருக்குது அப்படின்னாங்க. நீ நம்ப மாட்டா கீழே, இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறேன், அந்த பெருச்சாலியோ எந்த இலையோ மொத்த வேர்க்கடலை செடியில் இருந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிட்டு, செடி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு, தக்காளி செடி, வெற்றிலவள்ளி கிழங்கு இருக்குது, ஹேர் பொட்டேட்டோ சொல்லுவாங்க, ரொம்ப ரேராக கிடைக்கவே கிடைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த செடியெல்லாம் போட்டு பிச்சு இவ்வளோ மோசம் பண்ணி வச்சுருக்கு. நிஜமாக ஃபீலிங். ஆனால் என்ன செய்ய, என்ன பண்ண முடியும் நம்ம? அது நல்ல வாயை சம்பாதிக்க நார வாயை தின்னன்ற கதையாக, அது நுங்கு பறிக்கிறது ஒருத்தவன், அதை நோண்டி திங்கிறவன் இன்னொருத்தன்ற கதையாக ஆகிப்போச்சு இப்போ எங்கள் கதை. எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு தெரியும் விவசாயம் ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் இன்னைக்கு காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். விவசாயம் பண்ணுறவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னு வச்சுக்கேன், நினச்சிப்பாரு, நான் நம்ம வீட்டில் சும்மா ஒரு 20 கரெக்டாக 20 வேர்க்கடலை இருக்கும் அவங்க நட்டது. அதில் ஒரு 15 கரெக்டாக போட்டாங்க, மீதி ஒரு 5 சரியில்லை. அந்த 15லையுமே ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 5 போச்சு, 10 செடி, 10ல் 2 போச்சு, 8 செடி நல்லா வளர்ந்துச்சு. கடைசியில் இப்படி அதுலேயுமே எல்லாத்தையும் நோண்டி பார்த்துடணுன்னு எதிர்பார்க்கல. நம்ம வீட்டு பாப்பா பட்டுலாம் இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறோம், அடிக்கடி இலையெல்லாம் பறித்து தின்னு துவச்சி அதுலேயே போயிடுச்சு கொஞ்சம். ஃபைனலாக ஒரு 5 செடி நல்லா இருந்தது அப்படி இப்படி. அதில் 2 செடி நல்லா பிடிச்சி வேர்க்கடலை நல்லா மேலே தெரிஞ்சுது, அதை போட்டு மொத்தத்தையும் தின்னுட்டு போயிடுச்சு. அப்போ விவசாயம் பண்ணுறவங்க நினச்சிப்பாரு, எத்தனை ஏக்கர் கணக்கில் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ பண்ணுவாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வணக்கங்க ராயல், லைக் போடுங்க, ஜாயின் பட்டன் இருக்குது, பிடிச்சவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஷார்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரெகுலராக லைவ் வாங்க. முதல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லாதீங்க. லைக் போட்டிங்களா, சந்தோஷம். ஹாய் ராம், நல்லா இருக்கீங்களா? அதுக்கும் பசிக்கும்ல, கரெக்டு தான். அது சரசம் பண்ணுறதுக்குனே பண்ணுது. பசிக்கும்னா இப்போ நம்ம நிறைய சாப்பாடு வைக்கிற எல்லாத்துக்கும் அதுக்கும் சேர்த்து வைக்க தயாராக இருக்கும். ஆனால் நம்ம வைக்கிறதெல்லாம் தின்னாது, அது சரசம் பிடிச்சது. எதெல்லாம் நோண்டி தின்னமோ அதை தான் வேணும்னு பண்ணும் அது. அப்போ என்ன பண்ணுறது? ஓஹோ, அதே தான் வச்சு மேய்க்கிறதே பெரிய கஷ்டம். இல்லைங்க ராயல், சாப்பிட்ணும். சில குழம்பு எதுவும் வைக்கலை, மாம்சம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியாது, ஏதோ சாதம் ஏதோ செஞ்சார் நான் வரும்போது. நான் தான் போய் செய்யணும், புளியோதரை பவுடர் போட்டு கிளறணும். நீங்கள் சாப்பிட்டாச்சா ராம்?